சார் 9/3/2024 ஜாஃபர் சாதிக்ன்றவரை வந்து போலீஸ் கஸ்டடியில் வந்து டெல்லி என்சிபி கூட்டிகிட்டு போனாங்க ஆஸ் பர் த கோர்ட் ஆர்டர். அப்போது கோர்ட்டில் வந்து கஸ்டடி பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது என்சிபியோட கன்சர்ன்ட் ஆஃபீஸர் வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தார். அதில் அவரை வந்து சென்னைக்கு கூப்பிட்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அதுக்காக 7 நாள் வேணும் அப்படின்றது தான் அவங்களோட பெட்டிஷன். அதன்படி வந்து அங்கே உள்ள நீதிபதி 7 நாள் கஸ்டடி கொடுத்தாங்க, போலீஸ் கஸ்டடி. போலீஸ் கஸ்டடி போது வழக்கறிஞராக நான் வந்து அவர் கூட வந்து இருக்கலாம் அப்படின்றதையும் வந்து கோர்ட் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, ஓரல் ஆர்டராக கொடுத்துருக்காங்க. இது வந்து செட்டில்டு லா. ஒரு அக்யூஸ்டோட ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்னா, அவங்க வந்து போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது அவங்களோட லாயர் வந்து அவர் அசிஸ்ட் பண்ணலாம், கூட இருக்கலாம். பட் இன்னொரு சைட்டேஷன் என்ன சொல்லுதுன்னா, கண்டினியூஸாக ஃபுல் இன்ட்ராகேஷன் போது அட்வொகேட் வந்து கூட இருக்க முடியாது அக்யூஸ்டோட அப்படின்றது. அதனால வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக டைம் சொல்லாமல் அவங்க வரும்போது நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்றது நீதிபதி வந்து ஓரலாக வந்து என்சிபி ஆஃபீஸர்ஸ்க்கு, ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து கன்வே பண்ணாங்க. அதன் பிறகு அங்கேருந்து சென்னைக்கு வந்து ஆஸ் பர் த பெட்டிஷன், கஸ்டடி பெட்டிஷன் மாதிரி சென்னைக்கு தான் ஆப்வியஸாக கூப்பிட்டு வர போகிறாங்க அப்படின்றத நாங்கள் கேட்டோம். ஆப்வியஸாக அவங்க சென்னைக்கு கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு நானுமே அன்னைக்கு 9ஆம் தேதி நைட்டு ஃப்ளைட்டில் நாங்கள் சென்னை வந்துட்டேன். சென்னை வந்துட்டு நான் இங்கே உள்ள என்சிபி ஆஃபீஸ்க்கு போய், அம்பத்தூரில் உள்ள என்சிபி ஆஃபீஸ்க்கு போய் என்னோடய கிளைண்ட் வந்திருக்காரான்றதை நான் பார்க்குறேன். அங்கே இல்லை, அங்கே ரிசப்ஷனிஸ்ட் வந்து இல்லைன்ட்டாங்க. சப்சிக்வெண்ட்டாக வந்து டெல்லியில் உள்ள என்சிபி ஆஃபீஸில் சப்போஸ் அங்கேருந்து கிளம்பல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோட அசோசியேட், அங்கே டெல்லி அசோசியேட் வந்து போய் அந்த என்சிபி ஆஃபீஸில் பார்க்க சொன்னேன். அவருமே போய் பார்த்தாரு. அங்கேயும் வந்து இவர் ஜாஃபர் சாதிக் சார் இல்லை. சப்சிக்வெண்ட்டாக அந்த கேஸை ஹேண்டில் பண்ணுற டிடிஜி, அவருக்கு வந்து என்சிபியோட டிடிஜி, அவருக்கு வந்து நான் வந்து கால் பண்ணுறேன் ஃபோனில். நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு 5-10 கால் பண்ணிட்டேன். அவர் வந்து ஃபோன் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஸோ சப்சிக்வெண்ட்லி இன்றைக்கி மார்னிங் வந்து இந்த கன்சர்ன்ட் என்டிபிஎஸ் ஜட்ஜுக்கிட்ட வீடியோ கான்ஃபரன்ஸில், பாட்டியாலா கோர்ட்டில் உள்ள என்டிபிஎஸ் ஜட்ஜுக்கிட்ட நான் வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து நான் முறையிட்டேன், மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி இப்போ அவர் என்னோடய கிளைண்ட்டை வந்து நேற்று ஃபுல்லாக பார்க்க விடலை, கஸ்டடியல் இன்ட்ரோகேஷனில் இருந்தாலுமே வந்து எனக்கு அட்வொகேட் வந்து அசிஸ்ட் பண்ணலாம், பார்க்குறதுக்கு வந்து அலோவ் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் விடலை அப்படின்னும் போது நீங்கள் ஓரல் சப்மிஷன்ஸ் நீங்கள் பண்ணுறதை வந்து கோர்ட் ஏற்றுக்காது, நீங்கள் வந்து ஒரு ரிட்டன் ஒரு பெட்டிஷனாக நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுங்கள், அதுக்கு பிறகு நான் அதை கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு நீதிபதி சொன்னாங்க. அதன்படி இன்றைக்கி வந்து நான் அந்த கன்சர்ன்ட் என்சிபியோட டிடிஜி மற்றும் வந்து இங்கே என்சிபி சென்னையோட ஜோனல் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ரிட்டனாக வந்து அவங்களுக்கு அஃபிஷியலாக ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கேன். பட் அதுக்கும் வந்து இது வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. பட் சப்சிக்வெண்ட்டாக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனெக்ஸ் பண்ணி நாளைக்கு வந்து நாங்கள் மனு வந்து இந்த என்டிபிஎஸ் கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணுறோம். சார், மிகப்பெரிய கேஸுன்ட்டு வந்து கூறப்படுகிறது. குறிப்பாக அந்த 2000 கோடி மதிப்பிலான மொத்தம் 2000 கோடி போதைப் பொருளை கடத்தியதாக வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து விசாரணையின் போது அட்வொகேட்டுக்கிட்ட காட்டணுன்ற ஏதாவது உத்தரவு இருக்குங்களா? சார், இது வந்து ரிட்டன் ஆர்டராக வந்து நீதிபதி வந்து அன்றைக்கி ரிமாண்டும் போது ஜுடிஷியல் கஸ்டடி ஆர்டர் போடும்போது, போலீஸ் கஸ்டடி ஆர்டர் போடும்போது கொடுக்க முடியாது, நாங்கள் ஓரலாகவே சொல்கிறோம், இது செட்டில்டு லா, எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் வந்து அப்பயும் நான் ஜட்ஜுக்கிட்ட மென்ஷன் பண்ணும்போது அவர் சேம்பரை விட்டு வெளியே வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ்கிட்ட என்னை காட்டி சொல்கிறாரு, இந்த மாதிரி அவங்களோட அட்வொகேட்ஸ் வருவாங்க, நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணுங்கள், அவங்கள வந்து விசிட் பண்ணணும், கிளைண்ட்டுக்கிட்ட பேசணுன்னா கூட அனுமதி கொடுங்கன்னாங்க. அதையும் அவங்க வந்து நீதிபதி சொன்னதையும் அவங்களும் ஏற்றுக்கிட்ட பிறகு தான் நாங்கள் கோர்ட்டில் இருந்து கிளம்புறோம். ஏன்னா எனக்கு தெரியும் 7 நாள் கஸ்டடியில் வந்து அட்வொகேட்டை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்ட்டு. அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் அந்த ஜட்ஜுக்கிட்ட வந்து இதை மென்ஷன் பண்ணணும். பட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க என்சிபியில் வச்சு விசாரிக்கணும் சார், இல்லை வேறு ஏதாச்சும் அவர் கூப்பிட்டு போய் வேறு இடத்துல கூட இன்ட்ராகேஷன் பண்ணலாம். போலீஸ் ஹேவ் பவர்ஸ், என்சிபி ஹேஸ் பவர்ஸ், அதை வந்து நான் எதுவும் சொல்லலை. பட் அங்கேருந்து கூப்பிட்டு வந்து சென்னையில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து அவரோட வேற போர்ட்ஸ் எங்கன்னே தெரில. இப்போ அவர் கஸ்டோடியில் வந்து போலீஸ் கஸ்டடியில் டார்ச்சர் பண்ணுறாங்களா, இல்லை வந்து அவர்கிட்ட வலுக்கட்டாயமாக வேறு ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வாங்குறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அவரோட கவுன்சிலில் பார்க்க விடாமல் அவர் இன்ட்ராகேஷன் பண்ணன்ற கட்டாயம் என்ன இருக்குது, இதுதான் என்னோட கேள்வி. ஜாஃபர் சாதிக் உண்மையிலே 2000 கோடி கடத்தினாரா? அவரோட பேக்ரவுண்ட் என்ன விதமான தொழிலில் ஈடுபட்டு அவர் வந்து? சார், இது ஃபேக்ட் ஆஃப் த கேஸ். இந்த ப்ராசிக்யூஷன் கேஸ் என்னென்னா, 15/2/2024 வெஸ்ட் டெல்லியில் உள்ள ஒரு கொடவுனில், ஒரு ப்ரைவேட் கம்பெனியோட கொடவுனில் 50 kgs ஆஃப் சூடோஃபெட்ரைனை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க என்சிபி அஃபீஷியல்ஸ். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஸ்பாட்லேயே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
அந்த 3 பேரை அரெஸ்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட அவங்கள வந்து 21 22 வரைக்கும் போலீஸ் கஸ்டடி வந்து அந்த 3 பேருக்கு வாங்கி ஃபஸ்ட்டு இனிஷியல் A1 A2 A3க்கு வாங்கி சப்சிக்வெண்ட்லி அவங்கக்கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் ஜாஃபர் சாதிக்கை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ப்ரெஸ் ரிலீஸ் 9/3/2024 வந்து ஞானேஸ்வர் சிங் ஐபிஎஸ் டிடிஜி அவர் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து இட்ஸ் ஆக்சுவலி லாஜிக்காக இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு என்ன போட்டிருப்பாங்க, ஜாஃபர் சாதிக் வாஸ் ஆப்ஸ்காண்டிங் அண்ட் ஆன் த ரன் சின்ஸ் 15th February 2024. இப்போது ஒரு டிடிஜி என்சிபி பொறுப்பில் இருக்கவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரெஸ் ரிலீஸாக கொடுக்கும்போது அதோட ஃபேக்டை வந்து அவர் புரிஞ்சிக்காமல் கொடுத்துருக்காருன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 15 February 2024 இருந்து ஜாஃபர் சாதிக் வந்து தலைமறைவாக இருக்கார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் ஜாஃபர் சாதிக் சார் வந்து கிட்டத்தட்ட வந்து 21/2024 February 21 வந்து அவரோட மங்கை படத்தோட ஆடியோ ரிலீஸ்க்கு அவர் கலந்துருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்காண்டிங்கில் இருக்கவர் 15 February 15 தலைமறைவாக இருக்காருன்றது வந்து டிடிஜியோட ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்காரு. பட் 21/2/2024 மங்கையோட அவர் படத்தோட ஆடியோ ரிலீஸில் அவர் கலந்துக்கிட்டார். இது இந்த நீங்கள் யூடியூப்பில் போட்டே பார்க்கலாம். மங்கை படத்தோட ஆடியோ ரிலீஸ் என்றைக்கு நடந்திருக்கு, அவர் வந்து அதில் வந்து பேசியிருக்காரா அப்படின்ட்டு. அவர் ஒரு பப்ளிக் ஃபிகராக ஒரு பப்ளிக் மேடையில் 21/2 இருக்கும்போது அவர் எப்படி ஆப்ஸ்காண்டிங்கிறது சொல்லலாம். இது ஒரு கான்ட்ரரி. ரெண்டாவது, நான் வந்து என்னோட கேஸோட ஃபேக்டை சொல்லலை. அந்த டிடிஜி கொடுத்த என்சிபியில் உள்ள டிடிஜி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன கான்ட்ரரி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜில் ஜாஃபர் சாதிக்ன்றவர் வந்து கிட்டத்தட்ட 45 கன்சைன்மெண்ட்ஸ் வந்து 3 வருஷமாக ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மலேசியா எல்லா கண்ட்ரீஸ்க்கும் 3500 kilograms ஆஃப் சூடோஃபெட்ரைன் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காரு, இல்லை வந்து டிராஃபிக்கிங் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு. சரி சார், ஒரு ஃபுட்டு கிரேட் கார்கோன்ற ஒரு இதில் வந்து அவர் டிராஃபிக்கிங் பண்ணியிருக்காரு. அப்போது ஒரு ஃபுட் ட்ரேட் பண்ணுறதுக்கு பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும் ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் தேவை. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 கன்சைன்மெண்ட் 3500 கிலோ வெளிநாட்டுக்கு போகுதுன்னா இது ஃபேக்ட் உண்மையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 3500 kilograms ஆஃப் சூடோஃபெட்ரைன் வந்து இவங்க வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டால் அதற்கான பில்லுங்க, ஈவே பில்லுங்க. ரெண்டாவது, இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மூலிமா அவர் அனுப்பிச்சார், அவங்களோட ஐஇசி கோடு என்ன, லேமா வந்து ஒரு 3500 கிலோகிராமுங்க 2500 கோடி அப்படின்னு சொல்ல வேண்டாம், 10,000 கோடின்னு சொல்லலாம். ப்ரெஸ் ரிலீஸில் 3500 கோடின்னு கூட வந்து கொடுக்க வேணாம். அவர் கிட்டத்தட்ட ஒரு 50,000 kilograms ஆஃப் சூடோஃபெட்ரைன் சொல்லலாம். எவ்வளோ வேணால் சொல்லலாம் சார், யார் வேணால் சொல்லலாம். இப்போ அவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே 15 February அவர் ஆப்ஸ்காண்டிங், இது ஃபால்ஸு. ரெண்டாவது, இந்த 3500 kilograms ஆஃப் சூடோஃபெட்ரைன் இதுக்கு எவிடன்ஸ் நீங்கள் கோர்ட்டில் கொடுத்துருக்கீங்களா? இல்லை. நாங்கள் வந்து அவர் ரிமாண்ட் பண்ணும்போது அவங்கக்கிட்ட இருந்து ஜாஃபர் சாதிக்கிட்ட இருந்து எவ்வளோ ரெக்கவரி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது 0 ரெக்கவரி. அவர்கிட்ட இருந்து எந்த பொருளும் ரெக்கவர் பண்ணலை. அப்போ ஒரு கோஅக்யூஸ்டோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து வச்சு இவரை வந்து நீங்கள் வந்து அக்யூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு 2 விஷயம் நான் சொன்னேன். இது வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட், டிடிஜியோட ஸ்டேட்மெண்ட்டு. அப்போது இதில் வந்து ஒரு சாமானிய மக்கள் படித்தாலே இதில் வந்து எவ்வளோ பொய் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த கேஸ் வந்து ட்ரையலுக்கு வந்தாலோ இது வந்து அக்யூட்டல் ஆகக்கூடிய கேஸ் தான். ஏன்னா வந்து அந்த மாதிரி வந்து இதில் எந்த ஒரு எவிடன்ஸும் வந்து ஜாஃபர் சாதிக்கு மேலே இல்லை. சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ஃபேக்சுவலாக எல்லா ஃபேக்ட்ஸையும் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கலாம். பட் அதுலேயுமே வந்து நிறைய பிழைகள் இருக்குது. அப்படின்றபோது இந்த வழக்கே வந்து அவர் மேலே தொடுத்தது பொய் வழக்கு அப்படின்றது தான் என் கிளைண்ட்டோட வாதமும் அதுதான். அவரை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய வழக்கறிஞர் நானும் அதை தான் சொல்கிறேன். உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன சார்? சார், இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வழக்கினோட சீசரை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் சார். இந்த வழக்கோட சீசர் பார்த்தீங்கன்னா 50 கிலோ வந்து சூடோஃபெட்ரைன் வந்து டெல்லியில் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி less than 10 lakhs இருக்கும். அப்போது 10 lakhs எங்கே இருக்குது? 2500 crores, 2000 crores, 3000 crores எங்கே இருக்குது?
அது முதல்ல நம்ம எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு யோசித்து பார்க்கணும் சார். ஜென்ரலாக எல்லாமே வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு உயர் அதிகாரி சொல்கிறாரு, அவர் சொல்கிறதெல்லாம் உண்மை, சிவப்பாக இருக்கார் இப்போ சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு எடுத்துக்காமல் இதை வந்து ஃபேக்சுவலாக பார்க்கும்போது there is no evidence for 3,500 kilograms of pseudoephedrine. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.